அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு உங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள், மகா சிவராத்திரி தினம். இன்றைய நாளில் சிவராத்திரியினுடைய மகிமைகள், குறிப்பாக இந்துக்களினுடைய முழுமுதற் கடவுளாக பார்க்கப்படுகின்ற சிவபெருமானை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம், பக்தி பூர்வமாக அவரை ஏன் வழிபடுகிறோம், இன்றைய சிவராத்திரி என்பது எத்தனை உன்னதமான ஒரு விடயம், அதை நாங்கள் ஏன் அனுஷ்டிக்கிறோம், இரவு முழுவதும் கண் விழித்து பக்தி பாராயத்தோடு சிவபெருமானையும் சிவனுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் எதற்காக இன்றைய நாள் நாங்கள் கோவிலுக்கு சென்று அத்தனை பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும், அதனுடைய சிறப்புகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை தான் இன்றைய அதிதிகள் பக்கத்தில் பேச போகிறோம். எம்மோடு பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சைவ புலவர் சிவத்தமிழ் செல்வர் செல்லையா நவநீதகுமார் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் இன்றைய சிவராத்திரியினுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி தினத்தன்று உங்களை சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாள் மகா சிவராத்திரி எப்படி இருக்கிறது? மகா சிவராத்திரி என்பது ஒரு விரத நாளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் இறை அருளை பெறுவதற்கு விரதங்கள் இருக்க வேண்டும். விரதம் இருந்தால் தான் எங்களுடைய வாழ்விலே பலவிதமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி திருவள்ளுவர் கூட சொல்லி இருக்கின்றார். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்று சொல்லி, இந்த விரத காலங்களில் இருந்து இந்த வழிபாடுகளை செய்து வழிபட்டவர்கள் நல்ல விதமாக வாழுகின்றார்கள், உள்ளவர்களாக வாழுகின்றார்கள். இல்லாதவர் என்று சொல்லிக்க பொருள் இல்லாதவராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் கல்வி இல்லாதவராக இருக்கலாம். அந்த இல்லாமை என்ற சொல்லு, அந்த இல்லாமை ஏன் வருகின்றது என்று சொன்னால், இப்படியான விரத காலங்களிலே இறை வழிபாடு செய்து நோன்பு நோற்காதவர்கள் இருக்கிறபடியாக தான் அப்படி வருகின்றது என்று வள்ளுவர் சொல்கின்றார். ஆனபடியால் எங்களுக்கு நாங்கள் இந்த பூமியிலே பிறந்திருக்கின்றோம், இறை வழிபாடு முக்கியம். அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காக விரதங்கள் என்று சொல்லி இருக்கின்றோம். அப்போ இந்த விரதங்களிலே கூட சிவனுக்குரிய விரதம், அம்பாளுக்குரிய விரதம், விநாயகருக்குரிய விரதம், சுப்பிரமணியருக்குரிய விரதம் அப்படியாக வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இதிலே இன்றைய தினம் சிவராத்திரி. அப்போ சிவனுக்கு சிறப்பாக 8 விரதங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. முதலாவதாக சோமவாரம், அடுத்ததாக உமாமகேஸ்வர விரதம், திருவாதிரை விரதம், சூல விரதம், மகா சிவராத்திரி விரதம், அடுத்ததாக கல்யாண சுந்தர விரதம், இடவ விரதம், கேதார விரதம் அல்லது கேதார கௌரி விரதம், இப்படியாக 8 சிவ விரதங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆரம்ப நாளுடைய 2ஆம் சைவ வினாவிடையிலே இதோடு சேர்த்து பிரதோஷ விரதமும் சிவ விரதமாகும். இவற்றுக்குள்ளே இந்த சிவராத்திரி ஒரு சிறப்பான விரதமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக விரதங்கள் என்று பேசும் பொழுது இந்த மகா சிவராத்திரி என்பது தனித்துவமான ஒரு விரதமாக பார்க்கப்படுகிறது. ஏன், எதற்காக? இந்த சிவ விரதங்கள் உள்ளே மிகச்சிறந்த விரதமாக இந்த சிவராத்திரி விரதத்தை கொள்ளுகின்றார்கள். இதுக்கு சிவராத்திரி புராணம் என்று சொல்லி ஒரு புராணம் இருக்கின்றது. அந்த சிவராத்திரி புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு பாடல், இந்த 4 வேதங்களிலும் சாம வேதம் உயர்வாக கொள்ளப்படுகின்றது. யாகங்களிலே பலவிதமான யாகங்கள் இருக்கின்றது. அந்த யாகங்களிலே அஸ்வமேத யாகம் சிறப்பாக சொல்லப்பட்டது. மலைகளிலே மகாமேரு மலை சிறப்பாக சொல்லப்பட்டது. நதிகளிலே கங்கா நதி சிறப்பாக சொல்லப்பட்டது. அப்போ அந்த மாதிரி இந்த விரதங்களுள்ளே சிவராத்திரி மிகவும் ஒரு சிறந்த விரதமாக சொல்லப்பட்டு உள்ளது. இந்த 8 சிவவிரதங்கள் உள்ளேயும் இந்த சிவராத்திரி மிகவும் மகிமை பொருந்தியது. மகா சிவராத்திரி. அந்த சிவராத்திரி கூட 5 வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றன. ஒன்று நித்திய சிவராத்திரி, மற்றது யோக சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி, அப்படி என்று 5 விதமான சிவராத்திரிகளிலே இன்று மகா சிவராத்திரி என்ற ஒரு புண்ணிய நாள். குறிப்பாக மாசி மாதம் என்றாலே பக்தியினுடைய மிக முக்கியமான ஒரு மாதம் என்பார்கள். குறிப்பாக இந்த மகா சிவராத்திரி என்பது இந்த மாசி மாதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. ஏன் இவ்வளவு சிறப்புகள் இந்த மாசி மாதத்திற்கும் மகா சிவராத்திரிக்கும் இருக்கின்றது? மாசி மாதங்கள் அந்த வழிபாட்டுக்கு சிறப்பான மாதங்களாக அமைந்திருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு கருத்து. அந்த மாசி மாதத்திலே மகம் ஒரு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அம்பாளுக்கு ஒரு உரிய நாளாக. அதிலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரைக்கும் மகாமகம் என்றும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. நீராடுவதற்கு எல்லாம் ஒரு புனிதமான நாளாக இருக்கின்றது. அது கூடுதலாக பௌர்ணமியோடு சேர்ந்து வருகின்றது. இது அமாவாசையை அண்டி வருகின்றது. அப்போ சிவனுக்குரிய விரதம் மகா சிவராத்திரி வருகின்றது, அம்பாளுக்குரிய விரதம் மாசி மகம் வருகின்றது. அப்போ அப்படியான சிறப்புகள் பொருந்திய இந்த மாசி மாதத்திலே வருகின்ற சிவராத்திரியை, இந்த 5 வகையான சிவராத்திரியிலே கூட
இந்த மாசி மாதத்திலே வருகின்ற சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படி என்று சொல்லி நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இறைவனுக்கு மிக உகந்த ஒரு நாளாக இந்த சிவராத்திரி கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக 5 வகை சிவராத்திரிகளை கூறினீர்கள். மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, இப்பொழுது மகா சிவராத்திரி என்று. இந்த 5 வகை சிவராத்திரிகளை பற்றி விளக்க முடியுமா? முதலாவது இந்த நித்திய சிவராத்திரி அப்படி என்று சொல்லி கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்திலேயும் வருகின்ற தேய்பிறை வளர்பிறை 2 பருவங்களிலும் வருகின்ற 14ஆம் நாள் சதுர்த்தசி திதி, வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் வருகின்ற சதுர்த்தசி திதி சதுர்த்தசி என்றால் 14ஆம் நாள் வருகின்ற அந்த நாளை நாங்கள் நித்திய சிவராத்திரி அப்படி என்று சொல்லி கொள்ளுகின்றோம். யோக சிவராத்திரி என்று ஒன்று இருக்கின்றது. இந்த சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை முழு நாளும் அமாவாசை இருப்பது, 60 நாளிகை அப்படி என்றால் 24 மணத்தியாலம். அப்போ திங்கட்கிழமை முழு நாளும் அமாவாசை இருந்தால் அது யோக சிவராத்திரி அப்படி என்று சொல்லியும், இந்த பட்ச சிவராத்திரி அப்படி என்று சொல்லி கொண்டு இருக்கின்றது. இந்த பட்ச சிவராத்திரி தை மாதத்திலே தேய்பிறை பிரதமை முதல், அதாவது அபரபட்சம் அல்லது கிருஷ்ணபட்சம் அப்படி என்று சொல்லுவார்கள். அந்த தேய்பிறை பிரதமை முதல் நாளில் இருந்து 13 நாட்களும் ஒரு பொழுது உண்டு. 13ஆம் நாள் திரியோதசி திதி, அதுவரை ஒரு பொழுது உண்டு. இந்த 14ஆம் நாள் சதுர்த்தசி என்று முழு நாளும் உபவாசம் இருந்து அன்று இரவு 4 யாமங்களும் இறைவனை வழிபட்டு மறுநாள் பாரணை பண்ணுவது, இது பட்ச சிவராத்திரி. இந்த பட்ச சிவராத்திரியிலே தான் ஒரு நாள் நாங்கள் விரதம் இருந்தால் அது மகா சிவராத்திரி அப்படியாக புராணங்களிலே எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக மகா சிவராத்திரியும் கூட இந்த கிருஷ்ணபட்ச திதியில் தான். அந்த மகா சிவராத்திரி திதியே அந்த நிர்ணயம், அந்த விரதம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதுனா மாசி மாதத்திலே வருகின்ற கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிறை 14ஆம் நாள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். குறிப்பாக உலகம் முழுவதுமே மகா சிவராத்திரி என்பது இந்துக்களால் கொண்டாடப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விரதமாக இருந்தாலும் கூட இன்று வரை இந்த விரத முறைகளை எப்படி சரியாக அனுஷ்டிப்பது அல்லது எப்படி விரதம் இருப்பது, சிவராத்திரிக்கு என்று ஒரு தனிப்பெரும் ஒரு கதை இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு புராணம், பல்வேறுபட்ட வரலாற்றுக்களை கொண்டது. ஆனால் அதில் நாங்கள் அன்றைய நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அதை பற்றி முக்கியமானது ஒன்று. முதலாவது அந்த விரதம் இருக்கிறத சொல்லி பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த புராண கதைகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது இந்த விரதம் எப்படி இருப்பது அப்படி என்று சொன்னால் நாங்கள் மகா சிவராத்திரி விரதத்தை, அந்த விரதத்திலே மிக முக்கியமானது ஒன்று உபவாசம். இப்போ உபவாசம் என்று சொன்னால் நாங்கள் பட்டினி இருத்தல் அல்லது உணவு உண்ணாது இருத்தல் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அதுக்கு சரியான பொருள் என்னென்றால் உபவாசம், சமீபத்திலே வசித்தல், அது சமீபத்திலே இருத்தல் அல்ல நெருங்கி இருத்தல். அப்போ இறைவனுடன் நெருங்கி இருத்தல், அதுதான் அந்த உபவாசம் என்பதற்கு சரியான விளக்கம். ஆனால் அப்படி நெருங்கி இருக்கின்ற பொழுது நாங்கள் உணவை விடுத்து இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் உணவு உண்டால் எங்களுக்கு இயல்பாகவே பலவிதமான இது இருக்கும், சோர்வு எல்லாம் உணவு உண்டத்தினாலே வருகின்ற ஒரு மயக்கம், தூக்கம், அதுகள் எல்லாம் இருக்கும். அதனாலே இப்போ விரதத்தை பற்றி ஆறுமுகநாவலர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், இந்த விரதமாவது உணவை சுருக்கியேனும் விடுத்தேனும் மனம் பொறிவழி செல்லா நிற்றற் பொருட்டு. அப்போ முக்கியமானது எங்களுக்கு மனம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. மனம் அலைவாய்ந்து கொண்டு இருக்கும், அங்கே இஞ்சி எல்லாம் போய்கின்றது. மனத்தை நாங்கள் ஒருமைப்படுத்தி இறை வழிபாடு செய்வதற்காகத்தான் இந்த மனம் பொறிவழி செல்லாமல் 5 பொறி இருக்கின்றது, கண், காது, மூக்கு, வாய் அப்படி என்று சொல்லி இருக்கின்ற பொழுது அது அந்தந்த இடத்துக்கு அந்த புலன் வழியே இந்த மனமும் சென்று கொண்டிருக்கும். அதை நாங்கள் நிறுத்துவதற்காக மனம் பொறிவழி செல்லா நிற்றற் பொருட்டு உணவை சுருக்கியேனும் விடுத்தேனும் 2 விதமாக செய்யலாம். ஒன்று உணவை சுருக்கலாம், நிறைய சாப்பிட்றது சாப்பாட்டை குறைக்கலாம், இல்லது உணவை விடுக்கலாம். இப்போ நாங்கள் 3 வேளை சாப்பிடுகின்ற நேரத்தில் அதை 1 வேளையாக்கலாம் அல்லது 2 வேளையாக்கலாம். அப்போ உணவை சுருக்கி நேரங்களில் பாலும் பழமும் அப்போ உணவை சுருக்கியேனும் விடுத்தேனும் மனம் வாக்கு காயத்தினாலே இறைவனை வழிபடுவது தான் இந்த விரதம். அப்போ விரதத்தில் முக்கியமாக இருப்பது என்ன? மனத்தை நாங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும். அந்த மனம் ஒருமுகப்படுத்துவதற்காக உணவை சுருக்கி அல்லது விடுத்து எங்களுக்கு 3 கரணம் இருக்கின்றது. மனம் கொண்டு இருக்கின்றது, சிந்திப்பதற்கு உரிய இது. மற்றது வாய் இருக்கின்றது, வாயினாலே
நாங்கள் பேச வேண்டும். பேசுகிறேன்னு சொல்லிக்க நாங்கள் இறைவனுடைய புகழை பாட வேண்டும். காயத்தினாலே கையினாலே வழிபட வேண்டும், கண்களினாலே இறைவனுடைய திருவுருவத்தை பார்க்க வேண்டும். அப்படியாக நாங்கள் மனம் வாக்கு காயத்தினாலே இறைவனை வழிபட வேண்டும். அப்போ இந்த சிவராத்திரி விரதம் அனுட்டிப்பதற்கு ஒரு முறை எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன்னு சொன்னால், அந்த சதுர்த்தசி என்று சொல்லப்படுகின்ற தேய்பிறை 14ஆம் நாள், மாசி மாதத்திலே வருகின்ற தேய்பிறை 14ஆம் நாள் நாங்கள் உணவு உண்ணாது இருத்தல் வேண்டும். இந்த உபவாசம் என்று சொல்லி நாங்கள் உணவு உண்ணாது இருக்கிறதற்கு முதல் நாள் எங்களை தயார் பண்ணுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொழுது உண்ண வேண்டும். அப்போ நாங்கள் பிறந்த உபவாசம் இருப்பதற்கு முதல் நாள், அதுவும் அபரான்னத்தில் ஒரு பொழுது அப்படி என்று சொல்லி 2ஆம் ஜெப வினாவிடையே சொல்லப்பட்டது. அபரான்னம் என்று சொன்னால் மாலை வேளை. ஒரு நாளை 5ஆக பிரித்து அதில் 4வது காலப்பகுதி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 20 நிமிஷத்தில் இருந்து 3 மணி வரை உள்ள அந்த காலப்பகுதியில் நாங்கள் ஒரு பொழுது உண்ண வேண்டும். அப்போ காலையிலும் உண்ணாமல் இரவிலும் உண்ணாமல் அந்த நேரத்திலே மாத்திரம் ஒரு பொழுது உண்டு. மறுநாள் சிவராத்திரி அன்று முழு நேரமும் நாங்கள் உணவு உண்ணாது இருந்து சிவராத்திரி முடித்து அதற்கு அடுத்த நாள் காலையிலே பாரணை பண்ணுதல். இதுதான் இந்த விரதத்துக்குரிய நியமம். அப்போ அந்த பாரணை பண்ணுகின்றது என்பது இந்த உபவாச நிறைவிலே நாங்கள் உணவு உண்கின்ற அந்த இதை பாரணை அப்படி என்று சொல்லுவோம். இந்த பாரணைக்கு கூட விதி இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், காலையிலே 6 நாழிகைக்குள்ளாக பாரணை பண்ண வேண்டும். 6 நாழிகை என்றால் இப்போ சூரிய உதயம் காலையிலே 6 மணி என்றால் 8-8:15 மணிக்கு இடையில் நாங்கள் அந்த உணவை சாப்பிட வேண்டும். அது எந்த விரதமாக இருந்தாலும், உபவாசம் என்று சொன்னால் அது கந்தசஷ்டியாக இருக்கலாம், கேதார கௌரி விரதமாக இருக்கலாம், எந்த விரதமாக இருந்தாலும் உபவாசத்துக்கு முதல் நாள் ஒரு பொழுது உண்பதும் உபவாசத்துக்கு மறுநாள் காலையிலே பாரணை பண்ணுவதும் மிக சொல்லப்பட்ட ஒன்று. இதுதான் ஒரு சரியான முறை. இதுதான் அந்த முறை. அப்போ இந்த காலையிலே நாங்கள் பாரணை பண்ணி அதற்கு மேலே மிக முக்கியமானது உண்டு, பகல்லே தூங்கக்கூடாது, நித்திரை கொள்ளக்கூடாது. அப்படி நித்திரை கொண்டால் காரணம் இல்லாமல் பலரை கொன்ற வேத அந்தணர்கள் பலரை கொன்ற பாவம் வந்து சூழும் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார். அது கந்தசஷ்டியாக இருக்கலாம், வேறு எந்த விரதமாக இருக்கலாம். உபவாசம் நிறைவு பண்ணி நாங்கள் உணவு உண்டால் அன்று பகல் முழுக்க நாங்கள் விழித்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக சிவராத்திரி இரவு முழுக்க விழித்திருந்து நாங்கள் இருக்கின்ற பொழுது மறுநாள் பகல் முழுக்க கட்டாயமாக விழித்திருத்தல் வேண்டும். இது இப்போ நிகழ்காலத்தில் இது ஒரு பாரியதொரு பிரச்சனையாகவும் இருக்கிறது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வைத்துக்கொண்டால், சிவராத்திரி தினம் அன்று இரவு வேளையில் முழுமையாக நாங்கள் கோவிலிலிருந்து சிவபெருமானை விரதத்தை அனுஷ்டிக்கிறோம் என்று பார்த்தால், அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது, தொழிலுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது, இங்கு தூங்காமலும் இருக்க வேண்டும். முழுமையான அந்த விரதமும் அந்த பக்தியும் எங்களுக்கு சேர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த சிவராத்திரி தினம் அன்று இரவு வேளையில் நாங்கள் கோவிலுக்கு செல்வதும், அன்றைய நாள் விடுமுறையாக இருப்பதும், அடுத்த நாள் என்பது அரசு விடுமுறை இல்லாமல் இருப்பதும் கூட ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை நிகழ்காலத்தில் ஏற்படுத்துவது தான். இதிலே ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு வேலை நாளாக இருந்தது என்று சொன்னால், இந்த வேலையிலேயே இருக்கையே சில எங்களுக்கு அந்த தூக்கம் பெறாமலும் இருக்கலாம், அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இப்படி கொஞ்சம் கட்டாயம் நாங்கள் சிவ வழிபாடு செய்ய வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்திலே தான் இந்த விரதம் இருப்பது மிகச்சிறந்தது. ஆன்மார்த்த பூசை என்று தாங்கள் வீட்டிலே செய்கின்றது சிறப்பு. அப்படி வீட்டிலே இருந்து செய்ய முடியாதவர்கள் கட்டாயமாக ஆலயத்திலே சென்று இந்த விரதம் இருப்பது சிறப்பு. இந்த இது கூட முழு நாளும் நித்திரை விழிக்க இயலாதவர்களுக்கும் ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், கொஞ்சம் நோய் இருக்கிறவர்கள் அல்லது சிறுவர்கள் அல்லது வேலைப்பளு கூடியவர்கள் அடுத்த நாள் கொஞ்சம் வேலை செய்யணும் என்று சொன்னால் கூட அவர்களுக்கு இருக்கின்றது என்னென்ன, சிவராத்திரியிலே நள்ளிரவிலே 11:30 மணி முதல் 1 மணி வரை லிங்கோத்பவ காலம் அப்படி என்று சொல்லி ஒரு காலம் இருக்கின்றது. அப்போ நாள் முழுக்க விழித்திருக்க முடியாதவர்கள் அந்த லிங்கோத்பவ காலம் வரையாவது விழித்திருந்து அதற்கு பிறகு நித்திரை செய்யலாம். அப்போ அப்படி நித்திரை செய்தால் மறுநாள் செய்து கொள்ளலாம். மிக முக்கியமாக சிவராத்திரி என்ற உடனேயே சிவபுராணம் எம் அனைவருக்குமே ஞாபகம் வரும். இறைவனுடைய மிக முக்கியமான ஒரு துதியை பாடுகின்ற ஒரு புராணமாக இருக்கிறது. அதை பற்றி கூற முடியும்? இந்த திருமுறைகள் என்று சொல்லி எங்களுக்கு 12 திருமுறைகள் இருக்கின்றன. அந்த திருமுறைகளிலே திருவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பெல்லாண்டு, திருமந்திரம், 11ஆம் திருமுறையில் 40 பிரபந்தங்கள், பெரிய புராணம், இப்படியாக நிறைய நூல்கள் எங்களுக்கு இருக்கின்றன. பாராயணத்துக்குரிய நூல் இறைவனை பாராயணம் பண்ண, அதிலே திருவாசகம் ஒரு உயர்ந்த
நிலையிலே உள்ள ஒரு நூலாக இருக்கின்றது. திருவாசகத்திலேயும் மிகவும் சிறப்பானது உண்டு இந்த சிவபுராணம். இந்த சிவபுராணம் கட்டாயமாக இந்த 4 யாமம் இருக்கின்றது. இப்போ சிவராத்திரியிலே 4 யாம பூசைகள் ஆலயத்திலே நடைபெறும். அந்த 4 யாமங்களிலும் ஓதுவதற்கு என்று சொல்லி 4 விதமான தோத்திர பாடல்கள் இருக்கின்றன. 1ஆம் ஜாமத்திலே சிவபுராணமும், 2ஆம் ஜாமத்திலே நின்று திருத்தாண்டகம் அப்படி ஒன்று திருநாவுக்கரசர் அவருடைய 6ஆம் திருமுறையிலே நிமிர்புன் சடியடிகள் நின்றவாறே இருநிலனாய் தீயாகி என்று ஆரம்பிக்கின்ற அந்த நின்ற திருத்தாண்டகம் இறைவனுடைய அந்த வடிவத்தை எல்லாம் சொல்லுகின்ற அந்த திருத்தாண்டகம் 2வது ஜாமத்திலேயும், 3வது ஜாமத்திலே லிங்க புராண குறுந்தொகை அப்படி என்று சொல்லி 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை. அந்த திருக்குறுந்தொகையிலே இலிங்க புராண குறுந்தொகை அப்படி என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. மிகவும் அருமையான ஒரு பகுதி என்னென்று சொன்னால், இந்த சிவராத்திரி என்ற ஒன்று எங்களுக்கு ஒரு புராண கதை நினைவுக்கு வருகின்றது. இந்த புராண கதை என்ற சிவராத்திரி ஆரம்பித்தது எப்படி என்று சொன்னால், இந்த சர்வசங்கார காலத்திலே எல்லா உயிர்களும் இறைவனிடத்தில் ஒடுங்கி இருக்கேக்க சூரியன் சந்திரன் எல்லாம் இல்லாமல் மறைந்து விட்டார்கள். இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே உமாதேவியார் சிவபெருமானை பூசித்தார். அந்த பூசித்து நிறைவிலே இறைவன் ஒரு தாண்டவமாடி இந்த உயிர்களை எல்லாவற்றையும் படைத்து மீள இந்த உயிர்கள் எல்லாம் தோன்றிய பிறகு அம்பாள் கேட்டுக்கொண்டால், நான் இது பூசை செய்த மாதிரி இந்த மாசி மாதத்திலே தேய்பிறை 14ஆம் நாள் பூசிக்கின்றவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த சிவராத்திரி தோன்றியதாக வரலாறு இருக்கின்றது. புராண வரலாற்றிலே இன்னொரு சிறப்பான ஒரு கதை, தத்துவம் நிறைந்த ஒரு கதையை சொல்லுகின்றார்கள். இந்த சர்வசங்கார காலம் எல்லாம் முடிந்த பிறகு பிரமதேவன் உலகத்தை சிருஷ்டிக்கின்றான், படைக்கின்றான். படைத்த அந்த உலகம் எல்லாத்தையும் பிரமனுக்குரிய வாகனம் அன்ன வாகனம். அந்த அன்ன வாகனத்திலே ஏறி சுற்றி பார்த்து கொண்டு வருகின்றான். அப்போ சுற்றி பார்த்து கொண்டு வரையக்க வைகுண்டத்திலே திருமால் பாம்பின் மேலே படுத்திருக்கின்றார். யார் நீ என்பது தட்டி எழுப்புகின்ற பொழுது திருமால் எழுந்து கேட்கின்றார், நீ யார் அப்படி என்றவுடனே, நான் தான் படைத்த தொழிலை செய்கின்றவன், நான் தான் இந்த உலகத்துக்கு பெரியவன் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது திருமால் சொன்னார், இல்லை இல்லை, நான் தான் காத்த தொழில் செய்கிறது, நான் தான் உலகத்துக்கு பெரியவன் என்று. அப்போ இருவருக்குள்ளேயும் மோதல் வருகின்றது. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற அந்த போட்டியிலே மோதல் வருகின்றது. இந்த மோதலை தவிர்த்து உண்மையை உணர்த்துவதற்காக சிவபெருமான் இருவர் மத்தியிலேயும் ஒரு சோதி பிளம்பாக தோன்றுகின்றார். அப்போ அந்த சோதி பிளம்பாக தோன்றி ஒரு அசரீரி கேட்கின்றது, இந்த சோதியினுடைய அடியையோ அல்லது முடியையோ யார் காண உள்ளாரோ அவர் தான் பெரியவரன். பிரம்மன் அன்ன வடிவெடுத்து கொண்டு மேல் நோக்கி போகின்றான். விஷ்ணு பன்றி வடிவெடுத்து கொண்டு கீழ் நோக்கி போகின்றார். பல்லாயிரம் ஆண்டுகள் போயும் இருவராலையுமே காண முடியவில்லை. 2 பேரும் அப்படியே தாங்கள் தோற்றோம் என்று சொல்லி வந்து நின்ற நேரத்திலே அந்த காண முடியவில்லை, அடிமுடியை காணவில்லை. அந்த நேரத்திலே இறைவன் அந்த சோதியை ஒடுக்கி லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தார். அதுதான் இந்த லிங்கோத்பவ காலம் அப்படி என்று சொல்லி, இந்த லிங்கத்தினுள்ளே சந்திரசேகர வடிவம். சிவராத்திரி என்றாலே இந்த லிங்கம் என்பது மிக மிக முக்கியமானது. அதிலேயும் இந்த லிங்கோத்பவ காலம் மிக முக்கியமானது. அந்த நேரத்திலே தான் இருவரும் சிவபெருமானை காணுகின்றார்கள், வழிபடுகின்றார்கள். அப்போ இந்த கதையிலே வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு தத்துவத்தை பார்க்க வேணும் அப்படி என்று சொன்னால், பிரம்மா வந்து சரஸ்வதியினுடைய நாயகர். சரஸ்வதி கல்விக்கு அதிபதி, கலைகளுக்கு எல்லாம் தலைவி. அப்போ நாங்கள் எவ்வளவு கல்வி அறிவு இருந்தாலும் அந்த இறைவனை காண முடியாது அகந்தை இருந்தால். திருமாலை பார்த்தால் லக்குமி நாயகர், லக்குமி செல்வத்துக்கு அதிபதி. அப்போ செல்வத்தினாலே கூட இறைவனை அடைய முடியாது, கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ அடைய முடியாது. பக்தி வேளையில் படுவோன் காண்க. பக்தி அன்பு மார்க்கத்திலே இறைவனை காணலாமே ஒழிய, நான் நிறைய படித்தவன், நான் நிறைய புராணங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கின்றேன் என்று சொல்லி இறைவனை காண முடியாது. நிறைய செல்வம் இருந்தாலும் இறைவனை காண முடியாது. அது ஒரு தத்துவம். மெய்யன்போடு இறைவனை வழிபடணும். அது மாத்திரமல்ல, இவர்கள் எங்கே தேடினார்கள்? புறத்தே தேடினார்கள். அப்போ இறைவனை நாங்கள் எங்கே தேட வேண்டும் என்று சொன்னார்? இறைவன் எல்லார் உள்ளத்திலேயும் இருக்கின்றார், மனத்துள்ளே இருக்கின்றான். முருகனுக்கு ஒரு பெயர் குகன் அப்படி என்று சொல்லுவார்கள். மனமாகிய குகையிலே இருப்பதனாலே அவன் குகன். அப்போ இறைவன் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் இருக்கின்றான். அந்த தங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இறைவனை உணராது புறத்திலே தேடுகின்றார்கள். அப்போ புறத்திலே தேடி அந்த இறைவனை காண முடியவில்லை. அதனாலே தான் திருநாவுக்கரசர் அழகாக திருவங்கமாலையிலே சொன்னார், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும்
தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அந்த திருமாலும் பிரமனும் வெளியிலே தேடி காண முடியாத இறைவனை என்னுக்குள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படி என்று சொல்லி திருநாவுக்கரசர் சொல்லுகின்றார். அப்போ நாங்கள் இறைவனை எங்களுக்குள்ளே தேட வேண்டும், எங்களுடைய மனத்திலே அவனை நாங்கள் இருத்தி வழிபட வேண்டும். அப்போ இந்த தத்துவத்தை திருநாவுக்கரசர் இந்த இலிங்க புராண குறுந்தொகை என்று சொல்லி அந்த குறுந்தொகையிலே பாடுகின்றார். ஆப்பி நீரோடு அலகை கை கொண்டில சாணம் தண்ணி இதுகளெல்லாம் கொண்டு போய் கோயிலில் கூட்டி மெழுகி எதுவும் செய்தில்லை. பூப்பை கூடை குனிந்து சுமந்தில நிறைய பூவல் கூடியாக கொண்டு வந்து இறைவனை பூசை செய்து வழிபட்டில எப்படி இவர்கள் அந்த இறைவனை காணலாம் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் எப்படி இறைவனை காணலாம்? அந்த அதில் இந்த கடைசி பாட்டு செங்கனானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்களர் இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினார் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே. இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினார், அந்த லிங்கோத்பவ மூர்த்தியாக தோன்றினார். அப்போ அந்த காலம்தான். அப்போ இந்த இலிங்க புராண குறுந்தொகை அது 3ஆம் ஜாமத்துக்கும் 4ஆம் ஜாமத்திலே வேற்றாகி மின்னாகி நின்றாய் போற்றி என்று திருக்கையிலாய போற்றி திருத்தாண்டகம். அப்போ இப்படி பாடுகின்ற ஒரு மரபை வைத்திருக்கின்றார்கள். பொதுவாகவே நாங்கள் இறை வழிபாட்டிலே இந்த சிவபுராணம் மிகவும் ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கின்றது. அதை நாங்கள் பாடினால் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே இன்றைய நாள் நாங்கள் எப்படி விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும், இன்றைய நாளில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதில் மிக மிக முக்கியமானது என்று பார்க்கும் பொழுது கோவிலுக்கு செல்லுதல். இன்றைய சிவராத்திரியில் சிவன் கோயில்களுக்கு சென்று அங்கு அமர்ந்திருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவது என்பது முழுமையான ஒரு திருப்தியையும் அதே நேரத்தில் பல்வேறுபட்ட பலன்களை தரும் என்று கூறுவார்கள். அவ்வாறு இன்றைய நாள் கோவிலுக்கு செல்வது எவ்வளவு முக்கியமானது? இந்த சிவவிரதம் என்று சொல்லிக்க சிவன் கோயில் தான் மிகவும் பிரதானமானது. இந்த சிவன் கோயிலையும் கூட மிகவும் சிறந்ததாக முதல்ல ஜோதிர்லிங்க தலம் அப்படி என்று சொல்லி ஒரு 12 தலம் இருக்குது. அது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 274 பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருக்குது. அந்த சிவஸ்தலங்களில் போய் இந்த விரதம் அனுட்டிப்பது மிகவும் ஒரு சிறந்ததுண்டு. எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டிலே 2 பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றது. திருக்கேதீச்சரம் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்றது, திருக்கோணேச்சரம் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்றது. அப்போ இந்த பாடல் பெற்ற தலங்களிலே நாங்கள் இருந்து அந்த வழிபாடுகளை செய்வது இன்றைக்கும் கூட இந்த திருக்கேதீச்சரத்தில் மிகவும் சிறந்த ஒரு நாளாக பக்தர்கள் வந்து அந்த வழிபாடு செய்கின்றதை காண்கின்றோம். இலங்கையில் திருக்கேதீச்சரம் என்று சொன்னாலே சிவராத்திரி என்கின்ற ஒரு தனி சிறப்பு தனி அடையாளமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த காலை பொழுதிலிருந்தே பக்தர்கள் கூட்டம் என்பது சொன்னால் அந்த பகல் முழுக்க அபிஷேகங்கள், அதே மாதிரி இரவு முழுக்க அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் அங்கே சிறப்பாக ஆகம முறைப்படி எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படி ஆலயம் அதை விட புராதன ஆலயங்கள் என்று சொல்லி முன்னேச்சரம், கீரிமலையில் நகுலேச்சரம் அப்படியான ஆலயங்கள், குழம்பை பொறுத்தமட்டில் பொன்னம்பலவானேஸ்வரம் அப்படியான சிவாலயங்களில் இருந்து வழிபடுவது மிக சிறந்தது. அப்படி சிவாலயம் இல்லை என்று சொன்னாலும் விநாயகர், சுப்பிரமணியர், அம்பாள் ஆலயங்களிலே கூட அந்த வழிபாட்டை செய்யலாம். எங்களுக்கு இந்த ஆலயங்கள் மிக பிரதானமானது எப்படி என்று சொன்னால், இந்த ஆன்மா ஒடுங்குகின்ற லயப்படுகின்ற இடம் ஆலயம் ஆனபடியால் அந்த இடத்திலே நாங்கள் இருந்து இறை வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுக்கு உள்ளுணர்வு அப்படியே இந்த இறைவன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனாலே தான் இந்த விசேட நாட்களிலே விரத நாட்களிலே ஆலயங்களிலே சென்று நாங்கள் அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். குறிப்பாக எங்களுடைய மனமும் கூட அலைபாயாமல் ஒரே இடத்துல இருக்கும். இந்த சிவராத்திரிக்கு கூட சிறப்பான சில ஆலயங்கள் இருக்கின்றன. திருவிடை மருதூர் என்று சொல்லி சோழ நாட்டிலே ஒரு தலம் இருக்கின்றது. இந்த திருவிடை மருதூரில் ஏகாதச ருத்ரர் 11 ருத்ரர்கள் இந்த மகா சிவராத்திரியிலே அங்கே மகாலிங்க சுவாமியை திருவிடைமருதூரில் வழிபட்டதனாலே அந்த திருவிடைமருதூரில் இந்த சிவராத்திரி சிறப்பாக இருக்கின்றது. திருவைகாவூர் என்று சொல்லி ஒரு தலம் இருக்கின்றது கும்பகோணத்துக்கு சமீபத்திலே. அதிலேயும் அந்த தல புராணத்திலே அந்த தலத்தின் சிறப்பை புராணமாக சொல்லுகின்றது தலபுராணம். அந்த தலபுராணத்திலே ஒரு கதை வருகின்றது. எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். ஒரு வேடனை ஒரு புலி ஒன்று துரத்தி கொண்டு வருகின்றது. அந்த புலியிடத்திலே தப்புவதற்காக வேடன் ஒரு மரத்திலே ஏறி இருக்கின்றான். மரத்திலே ஏறி இருந்தால் அந்த புலி கீழே இருக்கின்றது. இவன் இரவு இறங்க முடியவில்லை. அந்த இரா பொழுது ஆகிவிட்டது. அந்த இரவிலே விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரத்திலே இருந்து ஒவ்வொரு இலையாக பிடுங்கி போட்டு கொண்டு இருக்கின்றான்.
விடிந்து விட்டது. பிறகு பார்த்தால் புலியை காணவில்லை. இவன் இறங்கி விட்டான். அன்றைய தினம் அந்த முதல் நாள் இரவு சிவராத்திரி. அவன் ஏறி இருந்தது ஒரு வில்வமரம். அந்த வில்வமரத்துக்கு கீழே ஒரு லிங்கம் இருந்தது. அப்போ அவன் அபுத்திபூர்வம், அதாவது நினைக்காத தன்மையினாலேயே வில்வமரத்திலே இருந்து வில்வ அர்ச்சனை சிவனுக்கு செய்தது சிவராத்திரி தினத்திலே என்று அவனுக்கு ஒரு நல்ல கதி கிடைத்தது. இது திருவைகாவூர் என்று சொன்னால் திருவைகாவூரில் கூட இந்த சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். குறிப்பாக இந்த நீங்கள் கூறியது போல இந்த வில்வ இலைக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு மகத்துவம் இருக்கிறது. சிவனுக்கான ஒரு பகுதியாக மிக முக்கியமான ஒரு மரமாகவும் அதிலே நாங்கள் மாலை அணிவித்து இறைவனுக்கு கொடுத்தால் இறை வழிபாட்டிலே சிவ வழிபாட்டிலே இந்த வில்வம் மிக பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சிறப்பு இந்த வில்வத்துக்கு இருக்கின்றது என்னென்னு சொன்னால், அன்றன்று எடுத்து அந்த மலர்களை பூசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எடுத்த மலர்களைத்தான் பூசிக்கொண்டும் பாடினால் அதில் இது இல்லை. ஆனால் இந்த வில்வத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்று சொன்னால் 6 மாதங்கள் வரை வைத்து பூசிக்கலாம். அதுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதுபடியால் இந்த வில்வம் பத்திரம், மலர் பத்திரம் என்று இருக்கின்றது. இந்த சிவராத்திரி தினத்திலே கட்டாயமாக இந்த இறைவனுக்கு வில்வார்ச்சனை பண்ணுவது, வில்வம் சாத்துவது மிகச் சிறந்தது. இந்த வில்வத்திலே கூட 5 வகையான வில்வங்களை சொல்லுகின்றார்கள். அந்த 5 வகையான வில்வங்களும் சிவராத்திரியிலே சாத்துவது சிறப்பு. ஒன்று வில்வம், மற்றது முட்கிழுவை, மாவிலங்கை, நொச்சி, விளாத்தி, இப்படியாக 5 வில்வங்கள், பஞ்ச வில்வங்கள் என்று சொல்கிறேன். இந்த 5 வில்வங்களாலும் இறைவனை அர்ச்சிப்பது மிகவும் சிறந்ததாக இந்த சிவராத்திரியிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் கூறிய அந்த வில்வங்கள் நோய்களை தீர்க்கும் அருமருந்து என்றும் கூட அதை கூறுவார்கள். குறிப்பாக இன்றைய நாளில் இந்த பக்தி பூர்வமான மகா சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும், அந்த விரதத்தினுடைய பயன்கள் என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக பலருக்கும் விரதங்கள் இருந்தாலும் கூட இந்த விரதத்தினுடைய பயன்களையும் சிறப்புகளையும் தெரியாமல் விரதம் இருக்கின்ற ஒரு முறைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய மகா சிவராத்திரியினுடைய இன்றைய விரத முறையில் இருக்கின்ற மிக முக்கியமான சிறப்புகளை கூற முடியுமா? பொதுவாகவே விரதம் என்று சொல்கிறது உணவை விடுத்தி இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் நோய்க்கு ஒரு மருந்தாக இந்த டயட் அப்படி என்று சொல்லி நாங்கள் உணவை சுருக்குகின்றோம், இல்லை உணவை விடுகின்றோம். அந்த உணவை விடுவது விரதமாக இருந்து விட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படி என்று சொல்லி திரும்ப இருவானந்த வாரியார் சொல்லுவார். என்னென்று சொன்னால், இந்த பட்டினி இருந்து உடலை இழைக்க செய்யணும் என்று சொன்னால், அந்த விரத காலங்களிலே நாங்கள் இருந்து மாதத்திலே ஒரு நாள் கார்த்திகை உபவாசம், அதே மாதிரி சஷ்டி உபவாசம், இப்படி இந்த விரத நாள்களிலே நாங்கள் உபவாசம் இருந்தால் எங்களோட உடம்புக்கும் ஒரு நல்ல உறுதியான ஒரு தன்மை ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ அந்த விதத்திலே இந்த சிவராத்திரி விரதமும் நாங்கள் இந்த உணவை விடுக்க வேண்டும். அப்போ இன்றைய தினத்திலே நாங்கள் உணவை விடுத்து ஆலயத்துக்கு சென்று இரவு 4 ஜாமங்களிலும் அந்த இறைவனை தரிசனம் பண்ண வேண்டும். அப்போ காலையிலே ஒரு விரத நாளிலே எங்களுடைய ஒரு நியமம் அப்படி என்றால் அதிகாலையிலே எழும்ப வேண்டும். எழும்பி நாங்கள் புனிதமாக நீராடி இறை வழிபாடு, முதல்ல வீட்டிலே இறை வழிபாடு செய்ய வேண்டும். தீட்சை பெற்றவர்கள் அனுஷ்டானம் பார்த்து, இதில் மிக முக்கியமானது இந்த சிவராத்திரி தினத்திலே பஞ்சாட்சர ஜபம் 5 எழுத்து நமசிவாய என்ற அந்த 5 எழுத்தை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உச்சரிக்கின்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும். அது எண்ணிக்கையிலே 108, 1008 சொல்லலாம். ஒவ்வொரு ஜாமத்திலேயுமே 4 ஜாமத்திலேயுமே 108 ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அப்போ காலையிலே எழுந்து நாங்கள் வீட்டிலே எல்லாம் வழிபாடு முடித்து ஆலயத்துக்கு சென்று ஆலய வழிபாடு செய்து அதற்கு பிறகு மாலையிலே திருப்பி நீராடி வழிபாடுகளை செய்ய வேண்டும். அப்போ முக்கியமானது கொண்டு இந்த இறை வழிபாடு, இறைவனுடைய பெருமைகளை பாடுதல், நாம ஜபம். குறிப்பாக இந்த 4 ஜாம பூஜைகளிலுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். அதை பற்றியும் இந்த 4 ஜாமங்களிலும் சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் அங்கே நடைபெறும். அப்போ அந்த அபிஷேக ஆராதனைகளிலே நாங்களும் பங்கு பற்றி அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆலயத்திலே இருந்து வருகின்ற அந்த அதிர்வு அலைகள் எல்லாம் எங்கள்ட உடம்பிலே பட்டு அதன் மூலமாக எங்கள்ட உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ அங்கே இருந்து இந்த மனத்தை ஒடுக்கி அந்த இறை வழிபாட்டிலேயே செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் குறிப்பாக ஆலயத்தில் போனாலும் கூட நாங்கள் வேறு எந்த கேளிக்கையிலும் இல்லாமல் வழிபாட்டோடையே ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. இன்றைக்கு ஆலயங்கள் பல நித்திரை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே செய்து கொண்டு என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் கூட அது இருந்தது. அது இப்பொழுது நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு மகா சிவராத்திரியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆலயங்களிலே பல்வேறு விழாக்கோலம் போன்றது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஆரோக்கியமானது தானா, அல்லது எப்படியான நிகழ்ச்சிகளை அங்கு ஏற்படுத்த வேண்டும்? நீங்கள் ஒரு சொற்பொழிவாளர், பல்வேறுபட்ட கோயில்களுக்கு சென்றிருப்பீர்கள். குறிப்பாக இன்றைய நாளிலும் கூட உங்களுக்கு பலவிதமான
சொற்பொழிவை ஆற்ற வேண்டிய பல கோயில்களுக்கு அழைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த கோவில்களிலே ஏற்பாடு செய்யப்படுகின்ற பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் தொடர்பாக சில நேரங்களில் சர்ச்சையும் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது நடத்தப்பட வேண்டும்? ஆலயத்திலே பிரதானமாக வழிபாடு தான் முக்கியமானதுண்டு. அதைவிட சிறப்பாக திருமுறை ஓதுதல், தேவார திருவாசகங்கள் இது எல்லாம் பண்ணோடு ராகத்தோடு அப்படியே பாடிக்கொண்டிருக்கேக்கு அதை பாடலாம் அல்லது பாடுறதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை விட புராண படனம் அப்படி என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. இந்த புராண படனம் என்பது எங்களுடைய நாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு. அப்படி என்று சொன்னால் புராணங்கள் பாடலாக இருக்கின்றன. அந்த பாடலை ஒருவர் பாட இன்னொருவர் அதற்கு விளக்கம் சொல்லுவார், பயன் சொல்லுவது அப்படி என்று சொல்கிறது. அப்போ இந்த புராண படனத்திலையும் இறைவனுடைய பெருமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த புராண படனம் கேட்கலாம். மற்ற சொற்பொழிவுகள், இந்த சொற்பொழிவுகள் மூலமாக எங்களுடைய சமய உண்மைகள், இந்த வரலாற்று கதைகள் மாத்திரமல்ல, நாங்கள் எப்படி இதுகளையெல்லாம் கைக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சொற்பொழிவு மூலமாக அறிஞர்களை கொண்டு வந்து, சைவ அறிஞர்களை கொண்டு வந்து அப்படி சொற்பொழிவு. அப்போ பிரதானமாக திருமுறை ஓதுதல், புராண படனம், சொற்பொழிவு இப்படியான நிகழ்ச்சிகள்லாம் அங்கே ஆலயத்திலே நடைபெற வேண்டும். அதுவும் அந்த பூசை நேரம் தவிர்ந்த நேரம், 4 யாமத்துக்கும் பூசைக்கு ஒதுக்கி அந்த பூசை நேரம் தவிர்ந்த நேரங்களிலே இப்படியான நிகழ்ச்சிகள் செய்வது தான் சிறப்பு. அதைவிட வேறு கேளிக்கைகள் எதுவுமே அந்த கோயிலிலே இருப்பது ஒரு ஆரோக்கியமானதல்ல, சிறப்பல்ல. வேறு வாத்தியங்களாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், அதுகள் கூட இல்லை. அப்போ பிரதானமாக திருமுறை ஓதுதல், சொற்பொழிவு, புராண படனம் இவைதான் இறை வழிபாட்டோடு இறைவனோடு எங்களை நெருங்கி இருக்க செய்கின்ற ஒரு தன்மையாக இருக்கின்றபடியால் இவைதான் பிரதானம். இவற்றையே செய்து கொண்டு, அப்படி இல்லை நாங்கள் தனித்து இருந்தாலும் கூட, இந்த விழித்திருத்தல் தனித்திருத்தல் ஒரு சிறப்பானது. தனித்திருந்தாலும் நாங்கள் நாம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். இறைவனுடைய நாமத்தை சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவையாரே சொல்லி இருக்கின்றார். 5 எழுத்தை சிந்தித்து கொண்டு இருப்பதே மிகவும் சிறந்தது. குறிப்பாக மிக அற்புதமான இந்த ஒரு அரை மணி நேரத்தில் எங்களால் முடிந்த மிக முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டி இருக்கிறோம் என்று தான் கூற வேண்டும். குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும், இந்த விரதத்தினுடைய சிறப்புகள் என்ன, அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற, குறிப்பாக இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று இடம்பெறுகின்ற இந்த கேளிக்கை நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்து விட வேண்டும். இறைவனை முழுமையாக வழிநடத்தி, இறைவனை முழுமையாக நாங்கள் பிரார்த்தித்து அதனூடாக நாங்கள் பயனை அடைய வேண்டுமே தவிர முழு நேரமும் விழித்திருக்கிறோம். எங்களுக்கு சில நேரங்களில் இவ்வாறான சில பல்வேறுபட்ட இடங்களில் இந்த சினிமா பாடல்களை அவர்கள் ஒளிபரப்பி நடனமாடுவதையும் கூட இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுதான் நிகழ்கால நிதர்சனம் என்று மாறாமல் உண்மையான மகா சிவராத்திரி என்பது இறைவனை பாராயணம் செய்தல் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த கிடமையிட்டு நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் அனைவருக்கும் இறைவனுடைய முழுமையான பக்தியும் அருளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. வணக்கம்.